ட்ரேடிங்கில் பல ட்ரேடிங் லாஸ்னால சூசைடு நிறைய நியூஸஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த பர்டிகுலர் நியூஸ் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுச்சு. ட்ரேடிங் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியான ஒரு பிஸ்னஸ் கிடையாதுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் இல்லை வேறு எங்கேயாச்சும் நீங்கள் பார்க்குற ப்ராஃபிட் ஸ்க்ரீனெல்லாம் பார்த்துட்டு ட்ரேடிங்குள்ளே வராதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒரு தருமபுரியை சேர்ந்த ஒருத்தர் 44 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் ட்ரக்கில் எடுத்துகிட்டு போய் வாலண்டரியாக வண்டியை விட்டு சூசைட் பண்ணது மட்டும் இல்லாமல் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஒய்ஃபை சாக வச்சுருக்காரு. அவரோட பெண் குழந்தையை சுத்தியால் அடித்து கொன்று இருக்காரு. அது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு. இது எவ்வளோ பெரிய ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ட்ரேடிங் லாஸ்ட்டில் அவர் இறக்குறதே தப்பான ஒரு டிசிஷன். இதில் அவர் சார்ந்து இருக்கிற 2 இன்னசென்ட் உயிர் அது என்னங்க பண்ணிச்சு? இந்த அளவுக்கு உங்களோட மெச்சூரிட்டி லெவல் கம்மியாக இருந்ததுன்னா, உங்களோட சைக்காலஜி இந்த அளவுக்கு புவராக இருந்ததுன்னா, நீங்களாம் எதுக்குங்க ட்ரேடிங்க்கு வரீங்க? இந்த வீடியோவை புதுசாக ட்ரேடிங்குள்ளே வர நினைக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி ட்ரேடிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே என் சைட்லேருந்து ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். ட்ரேடிங் உங்களுக்கு செட் ஆகலைன்னா தயவு செஞ்சு வேறு வேலைக்கு போங்க. நிம்மதியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுங்கள். ட்ரேடிங் உங்களுக்காகவோ எனக்காகவோ பணம் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணப்பட்டது இல்லை. அதனால தான் நிறைய பேர் அதை கேம்பிளிங் சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய அல்காரிதம், அது ஒரு பெரிய நெட்வொர்க். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஃபார்முலா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபார்முலா. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு புவர் மைண்ட் செட் இருக்கிற நீங்கள் மார்க்கெட்டில் இருக்காதீங்க. ட்ரேடிங் நீங்கள் நினைக்கிற மாதிரி சுலபமான ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. நீங்கள் பார்க்குற மென்டார்ஸ், நீங்கள் பார்க்குற டெலிகிராம், யூடியூப், இன்ஸ்டாகிராம், அதில் 80% மேலே எல்லாமே ஃபேக்கு தான். ஸோ அது தயவு செஞ்சு நம்பாதீங்க. ட்ரேடிங் ஒன்று தான் லைஃபு கிடையவே கிடையாது. மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் இருக்குது. அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் என் பொழப்பு ஓட்டணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் எப்போவுமே இருந்ததில்லை, இருக்கவும் மாட்டேன். அது ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட் இன்னொரு வாட்டி நடக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பவானா, எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் ட்ரேடிங்க்கு உங்களுக்கு நிதானம் தேவை. உங்களோட லாஸஸை பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கணும். அது இல்லாமல் ட்ரேடிங்குள்ளே வராதீங்க. தேங்க்யூ.